Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 மென்சுரேஷன் எக்ஸசைஸ் 7.1ல கொஸ்டின் நம்பர் 8. The radius of a sphere increases by 25%. Find the percentage increases in its surface area. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க? ஒரு ஸ்பியரோட ரேடியஸை 25% இன்க்ரீஸ் பண்றப்ப அதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட்டு ஃபிகர் 1, ஃபிகர் 2. இப்போ இதனோட ரேடியஸ் R1 அப்படின்னு வச்சுக்கலாம். R1 இது வந்து டிஃபால்ட்டாக ஆர். இப்போ இந்த வேல்யூவை 25% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ R2 அப்படிங்கிறது என்னது? R plus 25% of R. இப்போ 25% அப்படின்னா R plus 25 divided by 100 times R. So R plus 1 by 4 R. நமக்கு 5 by 4 R. அப்போ R2 ஓட வேல்யூ என்னது? 5 by 4 R. ஸ்பியரோட ஏரியா ஃபார்முலா என்னது? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபோர் பை ஆர் ஸ்கொயர். இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ percentage increase in surface area is equal to first difference கண்டுபிடிக்கணும். அப்போ difference என்ன? new value minus old value. அப்போ new surface area அதாவது based on R2 minus old surface area based on R1 whole divided by old surface area. Based on R1. But நமக்கு percentage கேட்டிருக்கனால multiplied by 100. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணலாமா? நியூ அப்படிங்கிறப்ப R2 பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 4 பை R2 ஸ்கொயர் மைனஸ் ஓல்டு வேல்யூ R1 பேஸ் பண்ணியிருக்கு. 4 பை R1 ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை R1 ஸ்கொயர். நமக்கு 4 பை காமனாக இருக்கு. R2 ஸ்கொயர் மைனஸ் R1 ஸ்கொயர் தென் டிவைடட் பை 4 பை R1 ஸ்கொயர். 4 பை கேன்சல் பண்ணிடலாம். தென் கரஸ்பாண்டிங் R1 R2 ஓட வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிடலாம். R2 ஓட வேல்யூ என்னது? 5 by 4 R ஸ்கொயர் மைனஸ் R1 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் R தான். ஸோ R ஸ்கொயர் டிவைடட் பை R ஸ்கொயர். 25 by 16 R ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர் தென் ஹோல் டிவைடட் பை R ஸ்கொயர். இப்போ R ஸ்கொயர் காமன், அப்போ வெளியே எடுத்துடலாம். ஸோ R ஸ்கொயர் தென் 25 by 16 minus 1 whole divided by R square. நமக்கு மேலே கீழே கேன்சல் பண்ணிடலாமா? Then 25 minus 16 divided by 16. So 25 minus 16 அப்படிங்கிறப்ப 9. So 9 divided by 16. நமக்கு பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மல்டிப்ளை பை 100. Then cancel பண்றப்ப 25 and bottom 4. 25 by 4 6.25. The final value 9 times of 6.25. For 9 times of 6.25, the final value 56.25%. இப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு?
percentage increase in surface area is equal to 56.25. ரேடியஸ் வந்து 25% இன்க்ரீஸ் பண்றப்ப நமக்கு சேஞ்சஸ் வந்து 56.25% இருக்கு. எங்க ஒரிஜினல் ஃபிகருக்கும் நம்ம ரேடியஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் வர நியூ ஃபிகருக்கும். தேங்க்யூ.